இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல்? சுட சுட ரசம் சாதம் இருக்கா? அப்போ அதுக்கு சைட் டிஷ்ஷாக என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறீங்களா? கவலையை விடுங்க. ரச சாதத்துக்கு இதை விட ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் இருக்கவே முடியாதுங்க. அதுதான் பீன்ஸ் சிறுபருப்பு பொரியல். வெறும் பீன்ஸை மட்டும் வச்சு செஞ்சால் போர் அடிக்கும். ஆனால் அது கூட பாசிப்பருப்பு சேர்த்து செஞ்சு பாருங்க, ருசி அள்ளும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாய் நல்லா சூடானதும் தாளிக்கிற அளவுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு போடுங்க. கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா ஒரு 1/4 கப்பு பாசிப்பருப்பை உள்ளே சேர்த்துடுங்க. அவசரப்படாமல் அந்த எண்ணெயிலேயே பாசிப்பருப்பை லேசாக செவக்க விடுங்க. பருப்பு கருகிடக்கூடாது. ஆனால் பொன்னிறமாக மாறும்போது ஒரு வாசனை வருங்க. அந்த நேரத்தில் நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற 1/4 கிலோ பீன்ஸை உள்ளே கொட்டிடுங்க. பீன்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ பொடிசாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும். அந்த பருப்போடு சேர்ந்து பீன்ஸை நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விடுங்க. எண்ணெயிலேயே காய் கொஞ்சம் வதங்கினாதான் பச்சை வாசனை போகும். இப்போது காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. கூடவே ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஒரு 3/4 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போதுங்க. ஏன்னா பீன்ஸ் இனிப்பு சுவையாக இருக்கும். காரம் அளவாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். இப்போ மசாலாவோடு சேர்த்து ஒரு பெரட்டிட்டு அந்த பருப்பும் பீன்ஸும் வேகிற அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை விடுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா காய் குழஞ்சிடும். அளவாக தண்ணி ஊற்றுங்க. இப்போ அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. அவசரப்படாமல் அந்த தண்ணி சுண்டி பருப்பு மலர்ந்து வேகும். அப்பப்போ திறந்து கிளறி விடுங்க. தண்ணியெல்லாம் வற்றி பருப்பு மசியாமல் ஆனால் மென்மையாக வெந்திருக்கும். அந்த பக்குவம் தாங்க முக்கியம். இப்போ பாருங்கள், தண்ணி சுத்தமாக வத்திடுச்சா? பருப்பும் பீன்ஸும் ஒன்றோட ஒன்று சேர்ந்து மணக்க மணக்க ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு தட்டில் சுட சுட ரசம் சாதம், பக்கத்தில் இந்த பீன்ஸ் பருப்பு பொரியல். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்கள் ஃபேவரட் டிஷ் எதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டெய்லி புது புது ரெசிபி பார்க்கணுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.